நான் முயற்சி பண்ணி நடக்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு எவனோ ஒருத்த வெளியில இருந்து செய்யறான்னு சொன்னீங்க பாருங்க. இந்த சந்தோஷம் எனக்கு போதும் சார். இந்த உலகத்திலே எனக்கு மட்டும்தான் சூர்யாவை பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கவலை விட்டது சார். நான் போட்டு தள்ளனா என்ன, எவனோ போட்டு தள்ளனா என்ன, அந்த சூர்யா சாகர் தான் எனக்கு முக்கியம். டேய் ராஸ்கல், குமார் அவனை கூட்டு போக சொல்லுங்க சார். அவனை கூட்டு போக சொல்லுங்க. யோ கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். இவனை எழுதிட்டு போங்கயா. யோ வாயா. ஏன் சார் என்னாச்சு? அவனை இன்னும் கொஞ்சம் பேச விட்டுருக்கலாமே சார். அவன் இல்லை சார். அது வாட்? சூர்யாவை கொலை பண்ண ஆரம்பிச்சது அவன் இல்லைன்னு சொல்றேன். எப்படி சொல்றீங்க சார்? ஜெயிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே காயத்ரி அடையறதுக்காக குமார் பல விதமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். அவனே தான் சொல்றானே, சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணி தோத்து போனவன். எனிவே, சூர்யா சாகணும்னு குமார் நினைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா தர்மலிங்கத்தை கொலை பண்ண அவன் நினைக்க வாய்ப்பே இல்லையே. தர்மலிங்கத்துக்கும் குமாருக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதுவும் இல்லாம தர்மலிங்கத்துக்கு விஷம் வச்ச சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் குமார் ஜெயிலுக்கே வந்திருக்கான். இதுல இருந்தே தர்மலிங்கத்தை அட்டெம்ப்ட் பண்ணது அவன் இல்லைன்னு தெரியுதே. கரெக்ட் சார். ஜெயிலுக்குள்ள தர்மலிங்கத்தை போட்டு தள்ள யாரோ முயற்சி பண்ண அதே டயத்துல வெளியே அவரோட புள்ளைய கொலை பண்றதுக்கும் யாரோ முயற்சி பண்றாங்க. தான் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி குமார்ன்றதுனால குமாரை சந்தேகப்பட்டு சூர்யாவும் அவங்க வீட்டு ஆளுங்களும் பேசியிருக்காங்களே தவிர உண்மையிலேயே சூர்யாவை கொலை பண்ண நினைச்சது குமாரோ இல்ல குமார் அம்ச ஆளோ இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா தர்மலிங்கத்தை கொலை பண்ண பார்த்தவங்க தான் சூர்யாவையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா அப்படிதான் இருக்க முடியும். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்ப என்னோட வேலை. சார் எனக்கு இன்னொன்னு தோணுது சார். அப்பா பிள்ளை ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தன் கொலை பண்ண நினைக்கிறான்னா அவனோட நோக்கம் அதோட முடியக்கூடியதாவா இருக்கும். ஒருவேளை தர்மலிங்கம் ஃபேமிலியில உள்ள எல்லாரையுமே போட்டு தள்ளணும்னு திட்டம் போட்டிருந்தானா? நானும் இதே தான் நினைச்சேன். முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலியில எந்த ஒரு உயிர் பலியும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எல்லாத்த விட முக்கியம்னு தோணுது. சார் கமிஷனர் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டா என்ன? யா வில் டு தட். தேங்க்யூ சார். வாங்க சார். காயத்ரி, நம்ம ரெண்டு பேரோட ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணு. முதல்ல வெளியில கிளம்பலாம். எங்க போறோம் சூர்யா? எங்க போறோன்றது முக்கியம் இல்ல. முதல்ல இந்த வீட்ல இருக்க கூடாது, அதுதான் முக்கியம். இந்த வீட்ல நடக்கிற சிச்சுவேஷன் எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு இந்த வீடு பிடிக்கல. எனக்கு இந்த வீட்ல தங்கி இருக்கிற ஆளுங்களை பிடிக்கல. எப்போ என்ன நடக்கும்னே தெரியல காயத்ரி. ஏதோ ஒரு பேய் வீட்ல தங்குற மாதிரி இருக்கு. காயத்ரி வா, நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் கொஞ்ச நாள் நிம்மதியா வாழ்ந்துட்டு வருவோம். எதுக்கு சிரிக்கிற? நிம்மதியா வாழணும்னு நினைச்சுதான் கூர்குக்கு போனோம். நம்மளால அங்க ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடிஞ்சுதா? திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்க? ஒரு தடவை ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லா வாட்டியும் ஃபெயிலியர் ஆகுன்ற அர்த்தம் கிடையாது. இல்ல சூர்யா, ஐ திங்க் நீங்க பயந்துருக்கீங்க. எவனோ ஒருத்தன் வீடு புகுந்து கொலை பண்ண வந்தான்னு தெரிஞ்சதும் எல்லாரும் பயப்படுறது சகஜம்தான். ஆனா இதெல்லாம் சரியாயிடும் சூர்யா. இல்ல காயத்ரி, நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அன்னைக்கு என்ன குத்த வந்தானே கொலைகாரன், அன்னைக்கே அவன் என்ன குத்திருந்தான்னா அப்பவே என் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா எங்க வீட்டுல நான் தினம் தினம் அனுபவிக்கிற டார்ச்சர் அவன் காட்டின கத்தியோட பயங்கரமா இருக்கு. காயத்ரி, நான் பிராங்கா சொல்றேன், என் மனசுல நீதான் இருக்கு, அந்த சுப்பு இல்ல. நமக்கு யாரும் வேணாம் காயத்ரி. நம்ம யார் கண்ணிலையும் படாம ஏதாவது ஊருக்கு போய் நம்ம கொஞ்ச நாள் நிம்மதியா வாழ்ந்துட்டு வருவோம்.
நீங்க பேசுறது தப்பா இருக்கு சூர்யா. சுப்பு என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்கான்னு பாத்தீங்கல்ல? அவ இன்னும் நார்மல் ஆகல. உங்களை பார்த்தா மட்டும்தான் அவ நார்மலா இருக்கா. மத்த யாரையாவது அவ அடையாளம் தெரிஞ்சுக்கிறாளான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு சூர்யா. பிரச்சனையே அதுதான் காயத்ரி. உனக்காக வாழற ஒருத்தனை இன்னொருத்திக்காக வாழுன்னு அவங்கள மாதிரியே நீயும் பேசி என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. எப்படி காயத்ரி எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்? நீங்க விரும்பி தான் தீரணும் சூர்யா. ஏன்னா சுப்பு உங்களோட வைஃப். ஐ மீன் சுப்புவும் உங்க வைஃப். உங்க மேல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு. சட்டம் தீர்ப்பு இதையெல்லாம் சொல்லி ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதீங்க சூர்யா. திரும்ப திரும்ப சுப்புவை என் தலையில கட்டிட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல சூர்யா. பிரசவம் வரைக்குமாவது அவ உங்க பாதுகாப்புல இருக்கிறது தான் நல்லது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. உன்னால என்னோட கிளம்பி வர முடியுமா முடியாதா? என்ன சூர்யா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? திடீர்னு கிளம்புனா எங்க போறது? அதுவும் வீடு இருக்கிற நிலைமையில, சுப்பு இருக்கிற நிலைமையில, அத்தையே எங்க அம்மாவை எல்லாரையும் தனியா விட்டுட்டு எங்கேயாவது போனா மட்டும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? முடியும் காயத்ரி, என்னால முடியும். என்னால முடியாது சூர்யா. உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேனா உங்களோட மொத்த குடும்பமும் என்னோடதுன்னு அர்த்தம். நீங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் உங்க அம்மாவையும் அக்காவையும் என்னால வெறுத்து ஒதுக்க முடியாது. நீங்க வேணான்னு சொன்னாலும் சுப்பு ஏன் கூட தான் இருப்பா. 2 years வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 minutesல முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாவுறோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்கிறோம். எல்லா பொறுப்பையும் தட்டி கழிச்சிட்டு எப்படி ஒருத்தரால சந்தோஷமா வாழ முடியும்? அப்போ நீ என்னோட வரப்போறது இல்ல, அப்படிதானே? நீங்களும் எங்கேயும் போக வேணான்னு சொல்றேன். வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. போலீஸ் வேற வந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேணாம்? அந்த ஏசி என்ன சொல்லிட்டு போனாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, நான் கிளம்பி போறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கு? நீ எங்க வர வேணாம், நானும் உன்னை எங்கேயும் கூப்பிடல. நான் மட்டும் எங்கேயா போய் செத்து ஒழியறேன். சூர்யா விடு காயத்ரி. சூர்யா ப்ளீஸ். சூர்யா ப்ளீஸ். ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க சூர்யா. சூர்யா எங்க போறீங்க சூர்யா? நான் எங்க போனா உனக்கு என்ன கவலை? நான் எங்கேயோ போறேன். உனக்கு இந்த வீடு தானே முக்கியம். நீ இங்கே இரு, இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இரு. என்னது சூர்யா? சூர்யா 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 நில்லுங்க. சூர்யா சூர்யா ப்ளீஸ் நில்லுங்க சூர்யா. என்னடி காயத்ரி, இந்த நேரத்துல மாப்பிள்ளை எங்க போறாரு? ஐயோ அதை ஏமா கேக்குற? எங்கேயாவது வெளியூர் போலான்னு அடம் பிடிக்கிறாரு. சுப்பு இப்படி இருக்கிறப்போ அவளை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டு அவர் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. வாங்க சார். ஏன் எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? அது கொஞ்ச நாளைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது தான் நல்லது. சரி, இவர் தான் சண்முகம். உங்கள் வீட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கமிஷனர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். ஆமா, சூர்யா எங்க? இப்பதான் சார் வண்டி எடுத்துட்டு வெளியே போனாரு. என்னது, வெளியே போயிருக்காரா? எதுக்கு? தெரியல சார், பேசிட்டு இருந்தாரு.
எங்கேயாவது வெளியூர் போலான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் இப்ப அதெல்லாம் வேணான்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஏங்க இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறீங்க? வீடு பூந்து ஒருத்தன் கொலை பண்ண வரானா நீ ஏன்டா கஷ்டப்படுற? உனக்காக நாங்களே வெளியே வந்து நிக்கிறோம்னு சொல்லி யாருன்னா வந்து நிப்பாங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரா அவரு? இதுக்கு தானே அவன் கோச்சிக்கிறது இல்ல சார். தொட்டதுக்கெல்லாம் இப்படிதான் கோவப்பட்டு தன் வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறது அவனுக்கு வழக்கமா போச்சு. கொஞ்சம் புலமரத்தை நிறுத்துறீங்களா? காயத்ரி, உங்க ஹஸ்பண்ட் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? எதுவுமே சொல்லல சார். கோவமா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி, அவர் வண்டி நம்பர் சொல்லுங்க. TN07 BT 6003. ஓகே சண்முகம், ஓகே நீங்க பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன். கண்ட்ரோல் ரூம், நான் ஏசி கார்த்திகேயன் பேசுறேன். மேடம், நீங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள போங்க. காரணம் இல்லாம யாரும் வெளியில வரக்கூடாது. போங்க, உள்ள போங்க. கதவை முடிக்கோங்கம்மா, மூடிக்கோங்க. வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 மினிட்ஸில் முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாப்பிட்றோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்கிறோம்.
நீங்களா படிச்சவர் தானே, ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஏன் சூர்யா இப்படி இருக்கிறீங்க? உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் அன்னைக்கு உங்களை கொலை பண்ண வந்தான். அதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு தொடச்சு போட்டு எந்திரிச்சு போயிடுவீங்களா? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி உங்களை கொல்ல வந்தவனுக்கு இப்படி திறந்து கிடக்குற பீச்சில் வெத்தலை பாக்கு வச்சு இன்விடேஷன் கொடுக்க வந்தீங்களா? சாரி சார், எனக்கு மூடு சரியில்லை, அதனால தான் நான் இங்கே வந்தேன். கொஞ்ச நேரத்தில் நானே வீட்டுக்கு போயிடுவேன் சார். உங்களை கொல்றதுக்கு ஒரு செகண்ட் போதும் சூர்யா. ஆனா உங்க குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுக்க சோகம். காரணம் இல்லாம யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு நான் சொன்னனா இல்லையா? அப்படியே எங்கன்னா வெளியே போறதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு ரீசன் சொல்லுங்க, நான் வரேன் சார் உங்க பாதுகாப்புக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்க வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். அதை சொல்லிட்டு போலான்னு உங்க வீட்டுக்கு வந்தப்பதான் நீங்க இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு வெளியே வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உங்க கார் நம்பரை வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்க பின்னாடி நான் துரத்திட்டு வந்திருக்கேன். எனக்கு தேவையா சார் இதெல்லாம்? சாரி சார். சீக்கிரம் கிளம்புங்க. நேரா வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு உங்க கோவத்தை சரி பண்ணிக்கோங்க. சார் போங்க சூர்யா. கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போங்கன்னு சொல்றேன்ல, முதல்ல இங்கிருந்து போங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா எங்க இருக்கீங்க? சூர்யா, 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 சுபு என்ன? சூர்யா எங்க? எழுந்துட்டியா? சூர்யாவை பார்க்கணும். இரு சுபு. சூர்யா, ஏய் சுபு சொல்ற கேளு. என்ன எழுந்து வரும்போதே சூர்யாவை பார்க்கணும். என்ன? சூர்யா, சுபு, சூர்யா. ஏய் சூர்யாவை பாத்தீங்களா? சூர்யா, சூர்யா, சூர்யா எங்க? சுபு என்னாச்சு? என் புருஷ சூர்யாவை பாத்தியா? சொல்லு, என் புருஷ சூர்யாவை பாத்தியா? சுப்பு, சொன்னாலும் சொல்லலனாலும் சூர்யா உனக்கு புருஷன் தான். அதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல சுப்பு. சூர்யா இத பாரு, சொன்னா கேளுமா. அவன் இங்க இல்ல, வெளியில போயிருக்கான். இப்ப வந்துருவான். இரு சூர்யாவை பார்க்கணும். அப்படியே இருந்தா எப்படி சுப்பு? என்னதான் பண்றது? 24 மணி நேரமும் இவ கூடவே இருந்தாதான் இவ சரியாவான்னு சொன்னா அவன் கோபப்படுவானே. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சூர்யா, சுப்பு, ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நான் போலீஸ். இந்த வீட்டுக்கு காவலுக்கு வந்திருக்க போலீஸ். சூர்யா, சுப்பு, சூர்யா எங்க போனீங்க? சுப்பு, சுப்பு என்கிட்ட சொல்லாம ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? சுப்பு, சூர்யா, சூர்யாக்கு ஏதாவது நாச்சுனா என்னால தாங்க முடியாது. சூர்யா, சூர்யா சொல்ல கேளு. ஓகே, உள்ள போங்க. ஒரு நிமிஷம். இனிமே நீங்க வெளியில போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். ஓகே? சூர்யா எங்கேயும் போல. சூர்யாவை பார்க்கணும். சுப்பு, சொன்ன கேளு. சூர்யா வந்துருவாரு. நான் சூர்யா பார்க்கணும். காயத்ரி, காயத்ரி, சூர்யா, ராட்சசி, என்னடா? சூர்யா நிறுத்து. இந்த இழவுக்கு தான் இந்த வீட்டை விட்டு எங்கேயா ஓடி போலான்னு கேட்டியா? இவன் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு என்ன தேட வராலாமா? இந்த பாரு, உன் ஒருத்திக்காக தான் நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் திருந்துற மாதிரி இல்ல, இந்த ஜென்மங்களும் திருந்துற மாதிரி இல்ல. சீ. சூர்யா,
சுபு சுபு அழாதம்மா. அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அழாதம்மா, சொன்ன கேளு. வா வா, உள்ள போலாம், வா வா.